Hello students, in this video we're gonna see standard 7 pros. The first lesson Eidgah. Eidgah அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட பண்டிகை தான் ஈத். அந்த ஈத் அப்போ இவங்க எல்லாமே கூட்டமாக கூடி ப்ரேயர் பண்ணுவாங்க, நமாஸ் பண்ணுவாங்களே, அந்த இடம் பேர் தான் ஈத்கா. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக இந்த ஈத்கா பற்றின ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி. ஒரு பையன் தனக்கு எதுவுமே இல்லைனாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறான், லைஃப்பை எவ்வளோ சியர்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறான், தனக்காக எல்லாமே தான் கூட இருக்கிற மற்றவங்களுக்காக அவன் அதை செலவழிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தர் பிரேம்ஷி முன்ஷின் கொடுத்துருக்காரு. ஸோ இதை தான் நாம் இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, ஸோ இவன் தான் அந்த பையன் வந்து தன்னோட பாட்டி கூட இருக்கிறான். ஸோ இதை நம்ம லைன் பை லைன் இப்போ பார்க்கலாம். How wonderful and beautiful was the morning of Eid. எவ்வளோ அழகாக இந்த நாள் இருக்குது. ஸோ ஈடோட பண்டிகை வந்துருச்சு, இன்றைக்கி தான் அந்த பண்டிகை. ஸோ இந்த மார்னிங் எவ்வளோ அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. The trees look greener, the field more festive, the sky had a lovely pink glow. ஸோ இந்த பையன் ஒரு வில்லேஜில் இருக்கான். வில்லேஜில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரொம்ப க்ரீனரியாக தான் இருக்கும். ஸோ முன்னையை விட இன்றைக்கி ரொம்ப க்ரீனாகவே இருக்குது. இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்டிகை கோலத்தில் ரொம்ப அழகாக தெரியுது. இந்த ஸ்கை வந்து ஒரு பிங்க் ஆன க்ளோவாக இருக்குது. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. இந்த சன் வந்து எவ்வளோ பிரைட்டாகவும் பிரகாசமாகவும் இருக்குது. அதாவது இந்த உலகத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பி ஈட் விஷ் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. The village was filled with excitement. இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. Everyone was up early to go to the Eidgah. ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி அந்த ஈத்கா இடத்துக்கு, அதாவது நமாஸ் பண்ணுறாங்களே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. The boys were more excited than the others. இதில் யார் ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில், அந்த வில்லேஜில் இருக்கிற பசங்க தான். They had been talking about it all the time. Finally the day has come. இவ்வளோ நாளாக அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்போ ஈத் வரும், எப்போ அந்த ஈத்காக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த நாள் இன்றைக்கி வந்துடுச்சு. அண்ட் நவ் they were impatient. இதுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியல, கண்டிப்பாக சீக்கிரமாக போகணும் அப்படின்றது ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. They were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. ஸோ ஒவ்வொரு பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபெஸ்டிவல்னாலே நிறைய கடைகள்லாம் இருக்கும். அந்த கடைகளில் வாங்கிறதுக்கு காசு தேவை. ஸோ பாக்கெட்குள்ளே கையை விட்டு எவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா எண்ணி பார்க்குறாங்க. Mahmud counted 1, 2, 10, 12. He had 12 coins. அதில் ஒரு பையன் பேர் மஹ்மூத். அவன்கிட்ட 12 காயின்ஸ் இருந்தது. மோசின் had 1, 2, 3, 8, 9, 15 coins. ஸோ மோசினுக்கு வந்து 15 காயின்ஸ் இருந்தது. With this money they could buy countless things: toys, sweets, paper bites, rubber balls and much more. ஸோ இந்த காசை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சது இந்த ஃபெஸ்டிவலில் என்ன வேணால் வாங்கிக்கலாம். நம்ம ஊர் திருவிழானாலே என்ன பண்ணுவோம், நமக்கு ஆசையாக இருக்கிறது அந்த கடைகள் தான். ஸோ அதே போல் தான் இந்த பசங்க வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த கடைகளுக்கு போகணும், தான் கிட்ட இருக்க காசு வச்சு தான் பிடிச்சதை வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. இதில் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் அமிட். யார் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருந்தார்னு பார்த்தா அமிட்னு ஒரு பையன். ஸோ அவனை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். He was only 4, thin and poorly dressed. ஸோ இவனோட வயசு பார்த்திங்கன்னா 4 தான். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தான், ஆனால் poorly dressed, அதாவது ரொம்ப ஏழை தான், ரொம்ப பணக்காரன் கிடையாது. மற்றவங்க பசங்களை மாதிரி எஃபர்ட் பண்ண இவனால் முடியாது. Last year his father had died of cholera. போன வருஷம்தான் தன்னோட அப்பா வந்து காலரானால் இறந்து போயிட்டாரு. Then his mother also died. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. From then, Hamid lived with his old granny Amina and was happy as a lark. லாக்னா ஒரு பறவை. ஓகே, அதிலிருந்து இந்த பையன் வந்து தன்னோட பாட்டி அமீனா கூட தான் தாங்கி இருக்கிறான். ஸோ ரொம்ப அழகாகவும் ஹாப்பியாகவும் எப்போவுமே சுற்றிக்கிட்டு இருப்பான். She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. ஸோ இந்த பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பையன்கிட்ட, உன்னோட அப்பா உனக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போயிருக்காரு, உன்னுடைய அம்மா அல்லாஹ்கிட்டேருந்து உனக்கு தேவையான கிஃப்ட்ஸை வாங்கி தரதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு இந்த பாட்டி அமிட் கிட்ட சொல்லியிருக்காங்க. திஸ் மேட் ஹமிட் வெரி ஹாப்பி. இதனால் அமிட் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஹமிட் had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered.
அமிட் எவ்வளோ புவர் அவனோட அப்பியரன்ஸை வந்து இங்கே ஆத்தர் சொல்கிறாரு. அதாவது காலில் போடுறதுக்கு ஒரு ஷூ கூட அவன்கிட்ட கிடையாது. அவன் தலையில் போட்டிருந்த கேப் வந்து சாயில்ட் அண்ட் டேட்டர்ட். சாயில்ட் அப்படின்னா மண் ஓட்டிகிட்டு இருந்தது, டேட்டர்ட்னா கிழிஞ்சு போயிருந்தது. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gift from Allah. அவனுக்கு தெரியும், அதாவது தன்னோட அப்பா வரும்போது பெரிய சாக்கு மூட்டை ஃபுல்லாக நிறைய சில்வர் கொண்டு வருவார், சில்வர் காயின்ஸ் கொண்டு வருவார். அதே போல் தன்னோட அம்மா அல்லா கிட்ட போயிருக்காங்க, அதனால் அங்கேருந்து தனக்கு தேவையான கிஃப்ட்ஸை கொண்டு வருவாங்க. தென் he would have more than Mahmud, Mohsin, Noore and Sami. அதுக்கப்புறம் இந்த பசங்க மொஹமத் மோசன்லாம் அவங்க 12 காயின்ஸ் 15 காயின்ஸ் கவுண்ட் பண்ணாங்களே, அதை விட எனக்கு அதிகமான பாக்கெட் மணி கிடைக்கும். Amit granny was sad. It was Eid and she did not have even a handful of grain. ஆனால் அமிடோட பாட்டி அமீனா வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு கூட தானியம் அவங்கக்கிட்ட இல்லையா அன்றைக்கி சமைக்கிறதுக்காக. If only a son were there, it would have been a different kind of Eid. ஒரு வேளை அமீனா அந்த பாட்டியோட பையன், அதாவது அமிடோட அப்பா உயிரோடு இருந்திருந்தார்னா இன்றைக்கி ஈடு வேறு மாதிரி இருந்துக்கும். Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back. Don't worry." ஸோ அமிட் வந்து தன் பாட்டிக்கிட்ட போயிட்டு, கவலைப்படாதீங்க பாட்டி, நான் அந்த ஃபெஸ்டிவல் ஈத்கா நடக்கிற இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லா பசங்களும் வரத்துக்கு முன்னாடி நான் தான் முதல் ஆளாக இங்கே ஊருக்குள்ளே வந்திருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு இவன் பாட்டிக்கிட்ட சொல்கிறான். அமீனா வாஸ் வரிட். ஆனால் பாட்டி கொஞ்சம் கவலையாகவே இருந்தாங்க. அதர் பாய்ஸ் were going out with their father. ஏன்னா மற்ற பசங்க எல்லாமே தன்னோட அப்பாவோட போகிறாங்க. How could she let him go to the fair by all by himself? ஸோ மற்ற பசங்க எல்லாம் தன்னோட அப்பாவோட போகிறாங்க, ஆனால் இவனை மட்டும் நம்ம எப்படி தனியாக அனுப்புறதுன்னு சொல்லி பாட்டி கவலையாக இருந்தாங்க. Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. ஸோ மற்ற பசங்களோட நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹமிட் கூட போகிறான். ஸோ காலில் வந்து ரக்க கட்டி பறந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். They ran on ahead of the elders and waited for them under a tree. ஸோ இந்த வீட்டுக்கு அப்பாலாம் வந்து கூட்டிகிட்டு வராங்களா பசங்க. ஸோ அப்பா வந்து கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. அதுக்கு முன்னாடி பசங்களால் இம்பேஷண்ட்டாக இருந்ததுனால வேகமாக போய் அந்த ஒரு மரத்துக்கு அடியில் அவங்க போய் நின்று வெயிட் பண்ணுறாங்க. They reached the suburbs of the town. On the other side of the road were big houses of the rich. ஸோ இந்த பசங்க அவங்க அப்பா கூடலாம் சேர்ந்து அந்த ஈட்கா இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. சப்ஹர்ப்ஸ் அப்படின்னா அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த டவுன். கிட்டத்தட்ட வில்லேஜ்லேருந்து வெளியில் வந்து டவுனை நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரிச் பீப்புளோட வீடுகளாக தான் இருக்கும். In the garden, mango and leeches tree were full of fruits. கார்டனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேங்கோ மரமும் லீச் மரமும் தான் இருந்தது. ஃபுல்லாக பழங்களால் தொங்கிட்டு இருந்தது. Then they came across the store of the street vendors, all decorated so gaily. அதாவது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய வெண்டர்ஸ், அதாவது கடை போட்டிருக்கவங்களாம் பார்க்குறாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க கடையை. எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட்ஸ் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்டன். ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்வீட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குவியலாக குவிச்சு வச்சுருக்காங்க. ஃபைனலாக பசங்க கடைக்கு வந்துட்டாங்க. Soon the roads began to get crowded. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடம் கூட்டமாக ஆயிடுச்சு. Some people were on tongas and ekas and some in motor cars, all wearing perfumes, all bursting with excitement. டாங்காஸ் அண்ட் எக்காஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க வந்து வெஹிக்கிள்ஸ், வண்டியை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பர்ஃப்யூம், அதாவது அவ்வளோ ஸ்மெல், அதாவது சென்ட் வந்து அவங்க போட்டிருக்காங்க. தேர் ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட், சந்தோஷமாக இருக்காங்க. The children were calm and content in Lord. இப்போ the childrenலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அமைதியாக இருக்காங்க. For village children, everything in the town was wonderful. ஒரு வில்லேஜ்லேருந்து வர பையனுக்கு இந்த சிட்டியில் பார்க்குற, டவுனில் பார்க்குற எல்லா விஷயமே புதுசாக தான் தெரியும். Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. எதை பார்த்தாலுமே ரொம்ப நேரம் கேப்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு அதையே உட்காந்து உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஏதோ புதுசான ஒரு விஷயம் இங்கே நடக்கிற மாதிரி. At last, the Eidgah came to view. அதாவது கடைசியாக அந்த நமாஸ் நடக்கிற இடம் வந்துடுச்சு, அவங்களால பார்க்க முடியுது. There were row upon row of worshippers as far as their eyes could see. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் அவ்வளோ பேர் வந்து இருந்து நமாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நியூ கமர்ஸ் லைன் themselves behind the ones already there.
புதுசாக வரவங்க ஏற்கனவே இருக்கவங்க பின்னாடி லைனில் போய் இருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. The prayer was over. ஸோ ஃபைனலாக அந்த ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. Men embraced each other. ஸோ ஒவ்வொருத்தங்களும் தன்னை கட்டிப்பிடிச்சு ஈட்கா அதாவது அந்த ஈட் ஃபெஸ்டிவலோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. They descended on the sweet and toy vendor store like an army moving to attack. ஸோ ஃபெஸ்டிவல் முடிஞ்சு போச்சு, நமாஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன, நம்ம கடைக்கு தான் போகிறோம். ஸோ வேகமாக பசங்க ஒவ்வொரு கடைக்கா, ஸ்வீட் கடைக்கு, டாய்ஸ் கடைக்கு எல்லாமே போகிறாங்க. There were merry-go-round with wooden elephants, horse and camels. மெரிகோ-ரவுண்ட்னா ராட்டினம் இருந்துச்சு. அந்த ராட்டினத்தில் எலிஃபெண்ட் இருந்தது, ஹார்ஸ் இருந்தது, கேமல்ஸ், எது மேலே ஏறி வேணால் உட்காந்து போகலாம். You paid 1 paisa and had 25 rounds of fun. ஒரு பைசா நம்ம கட்டணும்னா கிட்டத்தட்ட 25 ரவுண்ட்ஸு அந்த ராட்டினத்தில் சுற்றலாம். Mohammed and Mohsin and Noore and the other boys mounted the horses and camels. ஸோ அமித் கூட வந்த மீதி பசங்க எல்லாமே அந்த ராட்டினத்தில் ஏறி சுற்றுறாங்க. Hamid watched them from a distance. ஸோ அமித் வந்து இதில் ஏறாமே கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். All he had with 3 paisas. அவன் கையில் இருந்தது மொத்தமாகவே 3 பைசா மட்டும்தான். He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. சாதாரண இந்த ராட்டினத்தில் உட்காந்து சுற்றுறதுக்காக தன் கையில் இருக்க 3 பைசாவை அவன் செலவழிக்க விரும்பலை. They were soon done with their rides. ஸோ இந்த பசங்க யார், முகமது, மோசன், நூரே சீக்கிரமாக அந்த ராட்டினத்தில் ஆடி முடிச்சிட்டாங்க. Then it was time for the toys. ராட்டினத்தில் ஆடி முடித்த பிறகு இப்போ டாய்ஸ் கடைக்கு போகிறாங்க. There were rows of stalls on one side with all kinds of toys. Soldiers and milkmaids, kings and ministers, water carriers, and washerwomen and holy men. ஸோ அந்த பசங்க டாய்ஸ் கடை, பொம்மை விற்கிற கடைக்கு போகிறாங்க. ஒவ்வொரு ரோலையும் நிறைய வித்தியாசமான டாய்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி டாய்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸ், மில்க்மேட்ஸு, கிங்ஸு, அரசர்கள், அவங்களோட அமைச்சர்கள், வாட்டர் கேரியர்ஸ், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ஹோலிமென், ப்ரீஸ்ட், அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குது. Mohammed bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. ஸோ முகமது என்ன டாய் வாங்குறான்னா, ஒரு policeman, போலீஸ் காக்கியில் சட்டையில் போட்டிருக்க ஒரு policeman இருக்கிற மாதிரி ஒரு டாயை வாங்குறான். ஸோ தலையில் வந்து ரெட் கலர் டர்பன் அணிஞ்சிருக்கான், and a gun on his shoulder, ஷோல்டரில் ஒரு கன் வச்சுருக்கான். Mohsin bought a water carrier while Noore got a lawyer. ஸோ மோஸ்ட்லி என்ன வாங்குறான்னா வாட்டர் கேரியர் டாயை வாங்குறான். அதுவே நூரே வந்து ஒரு லாயர், அட்வொகேட் டாயை வாங்குறான். These toy cost 2 paisas each. ஒவ்வொரு டாயும் வந்து 2 பைசா. Hamid had only 3 paisa. ஸோ அமித் கிட்ட நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 பைசா தான் இருந்துச்சு. How could he buy such expensive toy? கையில் வச்சுருக்க 3 பைசாவில் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ எக்ஸ்பென்சிவான டாயை வந்து அமித் வாங்குவான்? If they dropped out of his hand, they would seem to be smashed to bits. அப்போ அவன் சொல்கிறான், அதாவது இந்த டாய்ஸ் கீழே வந்து விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். If a drop of water fell on them, the color would run. அதுவே அந்த டாய்ஸ் மேலே கலர் வந்து பட்டுருச்சுன்னா ஃபேட் ஆகிடும். But he looked at them hungrily and wished he could hold them in his hand for just a moment or two. இதெல்லாம் வாங்குறதுக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு அந்த வாங்குறதுக்கு முன்னாடி அந்த காசை பிடிச்சி யோசிக்கிறான். After the toys, it was sweet. இப்போ டாய் கடை முடிஞ்சு போச்சு. அடுத்த கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ், சாப்பிட்ற கடை. Someone bought sesame seed candy, others gulab jams or alwa. ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா எடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் வந்து எள்ளு மிட்டாய் வாங்குறாங்க, சீசேமா எள்ளு மிட்டாய், குலோப் ஜாம், அல்வா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றாங்க. They smacked their lips with relish. Only Ahmed was left out. ஸோ வாங்கி சாப்பிட்டு வாயை ருசித்து சாப்பிட்றாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அமித் மட்டும் இந்த கடைக்கும் போய் எதுவுமே வாங்காமல் அங்கே நின்று வேடிக்கை தான் பார்க்குறான். அடுத்தது ஸ்வீட் கடை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் தி ஸ்வீட் ஷாப் தேவர் ஃபியூ ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் ஜுவல்லரி ஷாப். ஸ்வீட் கடைக்கு அப்புறம் சில ஹார்ட்வேர் ஷாப்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் விற்கிற ஷாப் இருந்தது. The boys were not interested in anything there. இந்த பசங்க அமித் கூட வந்த பசங்களுக்கு இதிலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ they walked ahead except Amit. ஸோ எல்லாருமே முன்னாடி நடந்து போகிறாங்க, ஆனால் அமித் மட்டும் அங்கே நின்றுடுறான். எதுக்காக அவன் நிற்கிறான்? It occurred to Amit that his granny did not have a pair of tongues. அதாவது என்னென்னா, தனக்கு வந்து தோணுது, தன் பாட்டி வந்து சப்பாத்தி எடுக்கும்போது கையில் தான் பிடிச்சி எடுக்கிறாங்க, ஒவ்வொரு தடவையும் கை சுட்டுறது. அதுவே வந்து ஒரு டாங்ஸ் இருந்ததுன்னா அதை பிடிச்சி அவங்க எடுப்பாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். Each time she cooked chapatis, the iron pan burnt her hand.
If he bought a pair of tongs, she would be very pleased. She would never again burn her finger. ஸோ ஒரு வேளை இந்த டாங்ஸ் இருந்ததுன்னா அந்த சப்பாத்தி சுடும்போது தன் கையை சுட்டுக்க மாட்டாங்க. It would be a really useful thing to have in the house. கண்டிப்பாக வீட்டில் இது இருக்கிறது ஒரு அவசியமான பொருள்னு அவன் நினச்சான். So Hamid stopped to look at the pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." உடனே அந்த ஹார்ட்வேர் கடைக்காரன்ட்ட போய் அமிட் கேட்குறான், இந்த டாங்ஸோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஷாப்கீப்பர் சொல்கிறாரு, இது உனக்கில்ல தம்பி அப்படின்ட்டு சொல்கிறாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? இது வந்து விற்கிறதுக்கா இல்லையான்னு அமிட் திரும்ப அவங்கக்கிட்ட கேட்குறான். ஒய் ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல்? ஏன் இது விற்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இட் வில் காஸ்ட் யூ 6 பைசா. இதோட விலை 6 பைசா அப்படின்னு அந்த ஷாப்கீப்பர் சொல்லிடுறாரு. ஹமிட்ஸ் ஹார்ட் sank. Tell me the correct price, he said. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா அவன் கையில் இருந்ததே 3 பைசா தான். ஸோ திரும்பவும் கேட்குறான், தயவு செஞ்சு ஒரு கரெக்டான ப்ரைஸை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசே, டேக் இட் or leave it. சரி, இதை வந்து நான் உனக்கு 5 பைசாவுக்கு கொடுக்குறேன், ஒன்று வாங்கிக்கோ இல்லை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுன்னு அந்த ஷாப்கீப்பர் சொல்லிடுறாரு. Hamid said, "Will you give it to me for 3?" Then he walked away, afraid the shopkeeper would scream at him. அமித் கையில் இருந்தது 3 பைசா தான். ஸோ உடனே என்னென்னா அமித் கேட்குறான் அந்த ஷாப்கீப்பரை பார்த்து, இதை வந்து 3 பைசாக்கு எனக்கு தர முடியுமான்னு கேட்டுட்டு பயத்தில் என்ன பண்ணிடுறான்னா ஓடிடுறான். ஏன்னா வந்து ஷாப்கீப்பர் ஒரு வேலை திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஆனால் இவன் நினச்ச மாதிரி அந்த ஷாப்கீப்பர் கத்தலை. ஆன் த கான்ட்ரரி, ஹீ கால்ட் அமித் பேக் அண்ட் கேவ் ஹிம் த பேர் ஆஃப் ட்ராங்ஸ். ஆனால் இவன் நினச்சிருக்கு எதிர்மாறா அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணான்னா ஹமிதை கூப்பிட்டு, சரி கொடு 3 பைசாக்கு நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாங்ஸ் 2 டாங்ஸை கொடுத்துறான். பேர்னா 2. Hamid carried it on his shoulders as if it was a gun to show it to his friends. ஸோ அமித் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கிட்டு தன்னோட ஷோல்டர் மேலே பிடிச்சிக்கிட்டு போகிறான். Mohsin laughed and said, "Are you crazy? What will you do with the tongs?" ஸோ மோசன் என்ன பண்ணுறான், இவனை பார்த்து சிரித்து, இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். Hamid flung the tongs on the ground and replied. உடனே அந்த டாங்ஸை கீழே எறிகிறான். Try and throw your water carrier on the ground, it will break. நான் இப்போ போட்ட மாதிரி உன்னோடைய டாயை வாட்டர் கேரியர் எடுத்து நீ கீழே போடு, அது உடஞ்சி போய்ட்டோன்னு அமித் சொல்கிறான். Mohammed said, "Are these tongs some kind of toys?" ஸோ இன்னொரு பையன் முகமது கேட்குறான், இது என்ன ஏதாவது ஒரு புதுவிதமான ஒரு விளையாட்டு சாமாவா அப்படின்னு கேட்குறான். Why not? replied Amit. Place them across your shoulders and it's a gun. Carry them in your hands and it's like a musical instrument carried by singing monks. My tongs are like tiger among toys. ஸோ ஒரு பையன் கேட்குறான்ல, இது என்ன ஏதாவது ஒரு விளையாட்டு சாமாவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹமிட் என்ன சொல்கிறான்னா, ஆமாந்தான், இதை எடுத்துகிட்டு போய் நீ ஷோல்டர் மேலே வச்சின்னா அது ஒரு கன்று மாதிரி இருக்கும், அதுவே உன் கையில் நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். உங்கள் டாய்ஸ்க்கு மத்தியில் என்னோடய டாய்ஸ் வந்து ஒரு புலி மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே அமித் சொல்கிறான். அடுத்தது சாமி who had bought a small tambourine asked, "Will you exchange them for my tambourine?" tambourine ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதில் இந்த டாங்ஸை நீ எடுத்துக்கோ, அந்த டாங்ஸ் எனக்கு கொடுத்துக்கிறியா, இட் ஒர்த் 8 பைசா. ஸோ இந்த tambourine வந்து 8 பைசா, ஸோ இதை நீ எடுத்துக்கோ, ஏன் உன் டாங்ஸை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். பட் Hamid would not. ஆனால் Hamid வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். The pair of tongs won everyone over to his side. ஸோ இந்த டாங்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. By 11, the village was again filled with excitement. ஸோ 11 o'clock திரும்பி இந்த டவுனுக்கு போன பசங்க எல்லாருமே தன்னுடைய சொந்த ஊர் அதாவது வில்லேஜ்க்கு வந்துடுறாங்க. All those who had gone to the fair were back at home. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. Hamid too returned home. ஸோ Aminov வந்துடுறான். As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. ஸோ அமிடோட சத்தம் கேட்டோன்னே பாட்டி வீட்டுக்கு வெளியில் வந்து வேகமாக ஓடி ஹமிதை தூக்கி கிஸ் பண்ணுறாங்க. Suddenly she noticed the tongs in his hand. Where did you find these tongs? பாட்டி வந்து அமிட் கையில் இருக்க அந்த டாங்ஸை பார்த்துட்டு, எங்கே நீ இதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. I bought them அப்படின்ட்டு ஹமித் சொல்கிறான். நான் இதை வாங்கிட்டு வந்தேன். How much did you pay for them? இதுக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. 3 பைசாஸ்ன்ட்டு ஹமித் இங்கே சொல்லிடுறான். You're such a stupid child. It's almost noon and you hadn't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs? ஸோ இந்த பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்த டைம் வந்து கிட்டத்தட்ட 11 மணி. லன்ச் டைம் ஆகிடுச்சு. காலையிலேருந்து நீ எதுவுமே சாப்பிடலையே, 3 பைசாக்கு உனக்கு வேறு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக கிடைக்கலையா அந்த ஈத்கா ஃபெஸ்டிவலில், வேறு ஏதாவது நீ வாங்கி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க.
அதுக்கு அமித் சொல்கிறான். Ahmed replied in an injured tone, You burn your fingers on the iron pan, so I bought them. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சப்பாத்தி சுடும்போது நீங்கள் கை சுட்டுக்கிறீங்க பாட்டி, அதுக்காக தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். Granny was deeply moved by Hamid's selflessness. ஸோ பாட்டிக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. நம்ம பேரை நமக்காக இவ்வளோ செஞ்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு she started crying. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. For the wretched women, the pair of tongs was as precious as a sack of silver. ஸோ இந்த வயசான பாட்டிக்கு அந்த டாங்ஸ், அந்த பேரை வாங்கிட்டு வந்த டாங்ஸ் வந்து எவ்வளோ சில்வர் கோடி கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அது இதுக்கு இணையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஸோ வித் தி ஸ்டோரி Eidgah comes to an end. இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கீழே உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். I'll get that clarified for you. Thank you.